அரபு நாட்டில் இறந்த மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறவினர்கள் மனு அளித்தனர். பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர் சீமோன்சன் வேலைக்காக பஹ்ரைன் சென்றபோது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது உடலை மீட்டு வரவும் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கவும் கோரி அவரது உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மீன்கள் இனப்பெருக்க காலத்தில் கடற்கரையை ஒட்டிய ஆற்று முகத்துவாரத்தில் உருவாகும் பல லட்சம் பாலை மீன் குஞ்சுகளை சட்டத்துக்கு புறம்பாக பிடிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பல்வேறு நன்மைகள் நிறைந்த பாலை மீன்கள் பவளப்பாறைகள் நிறைந்த மன்னார் வளைகுடா கடல் மற்றும் பாக் ஜலசந்தி பகுதியில் உள்ள கடற்கரை ஓரங்களில் அதிகம் காணப்படும். இந்த பாலை மீன் குஞ்சுகளை சில சமூக விரோதிகள் சட்டவிரோதமாக பிடித்து எடுத்துச் சென்று விற்பனை செய்வதாகவும் இதற்கு மீன்வளத்துறை மற்றும் வனத்துறை உடந்தையாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ள தேசிய பாரம்பரிய மீனவர் கூட்டமைப்பு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கஞ்சா, மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் பள்ளி மாணவர்கள் சீரழிவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கள்ளத்தனமாக நடைபெறும் கஞ்சா, மது விற்பனை தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் போல் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் விளை நிலங்களை அழித்து சுற்றுலா பயணிகளுக்காக அமைக்கப்பட்ட டென்ட் ஹவுஸ் உள்ளிட்டவற்றுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு மின்சாரத்துறையினர் அனுமதி அளித்ததாக குற்றம் சாட்டினர். தர்பூசணி பழம் குறித்து தவறான தகவலை பரப்பிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை காலத்தில் தர்பூசணி விளைச்சல் போதிய அளவு இருந்தாலும் தர்பூசணி பழத்தை பற்றி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தவறான தகவல்களை பரப்பியதால் பழங்களை விற்க முடியாமல் தவித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் தவறான தகவலை பரப்பிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் விவசாயிகள் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையம் முன்பு தர்பூசணி பழங்களை சாலையில் போட்டு உடைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம ஊராட்சி பகுதிகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கான சம ஊதியம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட கிராம ஊராட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அரசாணை வெளியிடவில்லை எனில் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை மேற்கொள்வோம் என அவர்கள் எச்சரித்தனர். தருமபுரியில் தனியார் தொண்டு நிறுவனத்தினர் மகளிர் பெயர்களை போலியாக பதிவு செய்து பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கடத்தூரில் சுமதி, ரகு தம்பதியர் தனியார் தொண்டு நிறுவனம் தொடங்கி மகளிர் மன்றத்தில் உள்ள மகளிர் பெயர்களை போலியாக பதிவு செய்து ஒவ்வொரு நபர் மீதும் 10 லட்சம் ரூபாய் வீதம் வங்கியில் பல கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். இது குறித்து காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர்.